சத்திரிய வர்ணம்னா அரசு செய்யக்கூடிய துறையில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். 3வது வைசியாஸ், அதாவது வியாபாரம் மற்றும் உற்பத்தி செய்யக்கூடியவர்களை, இந்த துறையை சேர்ந்தவங்களை இப்படி சொல்லுவாங்க. 4வது வர்ணமாக என்ன சொல்லுதுன்னா, இவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறவங்கள, சேவை செய்கிறவங்கள இந்த வர்ணமாக சொல்லுவாங்க. 4வது வர்ணமாக சொல்கிறாங்க. இது வர்ணமாக பிரிக்கப்பட்டது தொழில் ரீதியானது. வேறு ஏற்ற இறக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. தொழில் ரீதியாக 4 வர்ணமாக பிரிச்சிருக்காங்க. முதல்ல 10 ரிஷிகளாக பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 4 தொழில் ரீதியாக 4 வர்ணங்களாக பிரிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஜாதிங்கிற வார்த்தை வருது. அது ஒரு குழுவாக பிரிகிறாங்க. அந்த குழுக்கள் எல்லாம் சேர்த்து நூற்றுக்கணக்கான ஜாதிகள் உருவாயிடுச்சு. நூற்றுக்கணக்கான மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டை கேட்டால் தான் தெரியும் எவ்வளோ இன்னைக்கு தேதி எவ்வளோ இருக்குது. ஒரு குழுவாக இந்த இடத்துல இருக்கிறவங்க, இந்த மாதிரியான தொழிலை செய்கிறவங்க, இந்த மாதிரியான அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுப்பாங்க. அது பேர் ஜாதின்னு பேராகுது. இங்கே தான் ஜாதி வருது. ஒரு குழுக்கு பேர் ஜாதின்னு பேராகுது. அப்புறம் அவங்க புலம்பெயர்ந்துருப்பாங்க. அதனால் இந்த ஜாதி அங்கங்கெல்லாம் வளர்ந்து போயிருக்கும். ஆனால் அது ஒரு குழு. ஜாதிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட இடத்துல வசிக்கிறவங்க, அவங்கள ஜாதின்னு சொல்லி ஒரு குழுவாக பிரிச்சுக்கிறாங்க. இப்போ குலம் அப்படின்னா என்னென்னா முன்னோர்கள், டிஎன்ஏன்னு அர்த்தம். நம்மளோட முன்னோர்கள் யாருன்றது சொல்கிறது. ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார்னாக்கா அவர் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியலெல்லாம் 2-3 இனிஷியலெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வருவாங்க. KKSSR, PTR இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ராஜவம்சத்தில் வந்தவர், அவர் குளத்தில் சேர்ந்தவர், அவர் 2-3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். பெருமைக்குரியவர்களாக இருந்தாங்கன்னா அந்த பெருமையை அப்படியே நம்ம சேர்த்துட்டு வரோம். இப்போ குலம் கோத்திரம் பார்த்து பெண் எடுக்கணுன்னாக்கா முதல்ல இருக்கிறத பாருங்கள், அவங்க ஜாதியை பார்க்க சொல்லலை, தொழில்னு சொல்லக்கூடிய வர்ணத்தை பார்க்க சொல்லலை. பொண்ணு எடுக்கணுன்னா எப்படி எடுக்க சொல்கிறாங்க? எந்த குலத்தை சொல்லுங்க? குலம் கோத்திரம் பார்க்காம பொண்ணு எடுக்காதுன்றாங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட் தான் வச்சுக்கிறாங்க. கோத்திரங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய முதல் பிறப்பான பிரம்மனிடம் வந்த முதல் ஜனம் ஒரு மகரிஷியோடது. அதே மகரிஷியோட பிறந்த அந்த வம்ச வழியில் வந்தவங்களை சேர்த்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அந்த கோத்திரமாக சொல்கிறாங்க. அப்புறம் டிஎன்ஏ குலம்ன்றதுன்னா பெருமைக்குரியவர்களாக அல்லது பெரிய பிரச்சனைக்குரியவராக குலமா அப்படின்னு. நமக்கு நம்ம அப்பா, நான் இருக்கேன், எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் தாத்தா இருக்கார் அப்படின்னா